வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த மாதிரி பச்சை மிளகை யூஸ் பண்ணி 2 விதமாக ஊறுகாய் செய்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சீசன் டைமில் பச்சை மிளகு ஈஸியாக கிடைக்கும். பச்சை மிளகு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ஊறுகாய் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி 2 விதமான ஊறுகாய் செய்யலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழத்தில் உள்ள ஜூஸ் எடுத்துக்கலாம். பச்சை மிளகு முங்குற அளவுக்கு நம்ம ஜூஸ் ஊற்றிக்கணும். எலுமிச்சம்பழ தோலையுமே நம்ம இதோட சேர்த்தே ஊற வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாயுமே நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சியும் எடுத்திருக்கேன். இஞ்சியுமே தோல் சீவிட்டு நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஈரமில்லாத கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழத்தில் உள்ள ஜூஸை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி விதை எடுத்து வச்சுருக்கேன். தோலையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது கூடவே சேர்த்துக்கலாம். அதையுமே சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். மிளகு முங்குற அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கணும். இது மாதிரி மிளகு முங்குற அளவுக்கு ஜூஸ் ஊற்றியாச்சு. இது கூடவே நம்ம எலுமிச்சம்பழ தோலையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சியுமே சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்துக்கலாம். மிளகுல உள்ள காரம் இருக்கும், எலுமிச்சம்பழத்தில் உள்ள புளிப்பு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து பத்துற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மிளகு, எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா ஒன்றோட கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ ஜூஸில் இந்த மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஊறிடும். 2 நாள் வரைக்கும் இந்த மாதிரி வெளியில் வச்சு அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதுலேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கும். இதை அப்படியே கிளாஸ் ஜாரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 நாள் ஊறினதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 2வது மெத்தட் படி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு பச்சை மிளகு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காயம், வெந்தயம், கடுகு 3யுமே நல்லா வறுத்துட்டு இது மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இது உடனடியாக செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம அந்த புளிப்பு, உரப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். முதல்ல பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் மாற்றி 1-2 க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் 1-2 இது மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் 100 ml வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது அந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம 1-2 பொடிச்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். மிளகு பொடியை நம்ம 1 நிமிஷம் அளவுக்கு நல்லெண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெல்லமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது 3யும் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ மிளகு நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, காயம் 3யுமே வறுத்து பொடிச்சிருக்கிறதுனால இந்த ஊறுகாய்க்கு இது நல்லா வாசனையை தரும். உடனடியாக செய்யக்கூடிய பச்சை மிளகு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிருக்கேன். இது கூட நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு கடைசியாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. மிளகுல உள்ள காரத்தை லெமன் ஜூஸ், வெல்லம், உப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே ஊற இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஊறினதுக்கப்புறமா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகை யூஸ் பண்ணி 2 விதமான ஊறுகாய் செஞ்சுருக்கோம். 2 நாள் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. இது இன்னுமே ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம், இஞ்சி, மிளகாயோட வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக உடனடியாக செய்யக்கூடிய இந்த பச்சை மிளகு ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு.
இதுவுமே தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரெண்டையுமே ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம்.